ராஜினாமா செய்த 4 அதிமுக எம்எல்ஏக்களுக்கு சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். ராஜினாமா செய்த 4 எம்எல்ஏக்களுக்கும் 7 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அனுப்பிய நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 7 நாட்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என சபாநாயகர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். உங்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்ற கேள்விக்கு பதிலளிக்க கோரி 4 பேருக்கும் நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டுள்ளது. தாவேகா அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த 25 அதிமுக எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இபிஎஸ் தரப்பு மனு அளித்த நிலையில் ராஜினாமா செய்த 4 எம்எல்ஏக்களுக்கு சபாநாயகர் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கிட கேட்கலாம். கண்ணன், அந்த நோட்டீஸ்ல ஒரு கால அவகாசம் குறிப்பிடப்பட்டிருக்கு. என்னெல்லாம் விளக்கம் அளிக்க எம்எல்ஏக்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு? உங்க விரிவான தகவல். ராதிகா, அதிமுகவில் இருந்து தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மதுராந்தகம் தொகுதி எம்எல்ஏ மரகதம் குமரவேல், இதே போல பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார், இவர்களோடு அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.கே. சுப்பையா, தாராபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சத்யபாமா, இவர்கள் 4 பேரும் அதிமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்து விட்டனர். ஆனால் இவர்களோடு தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என 25 பேர்களுக்கு, இவர்கள் 21 பேர்களுக்கு தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கோரியிருந்த சூழ்நிலையில் அவர்கள் 21 பேர் மீதும் இபிஎஸ் வேண்டுகோளுக்கு இணங்கவும் இவர்களுடைய கடிதத்தின் அடிப்படையிலும் அந்த 21 பேர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை, அதை ஏற்பதாக அறிவித்து விட்டுவிட்டார் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரன். இப்போது அதிமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ள இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது 2 விதமான நடவடிக்கைகள் இப்போது நிலுவையில் இருக்கின்றன. ஒன்று, இபிஎஸ் அளித்த புகாரின் கீழ் அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டியது. இரண்டாவது, கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமா எடுக்கப்படாதா என்ற கேள்வி இருக்கிறது. இதில் ஒரு பிரிவின் கீழ் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும், கொரோனா உத்தரவை மீறி வாக்களித்ததால் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கூறிய இந்த 4 பேர், இவர்கள் மீது இரண்டு புகார்கள் இருக்கின்றன. ஒன்று, ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்த செயல், அது கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கைக்கு வரும். இரண்டாவது, கொரோனா உத்தரவை மீறி வாக்களித்தது. இப்போது கொரோனா உத்தரவை மீறி வாக்களித்ததில் 21 பேரை மட்டும் விடுவித்துவிட்டு இந்த 4 பேர் மீது மட்டும் நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக 7 நாட்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என அவர் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். அவர்கள் நோட்டீஸிற்கு 1 வார காலத்தில் அவர்கள் அளிக்கும் விளக்கத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறப்படுகிறது. ஆனால் இவர்கள் மீதான இந்த நடவடிக்கையானது ஒரு வினோதமான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அதிமுக எம்எல்ஏக்களாகவே தொடர்வோம் என்று கூறிய கொரோனா உத்தரவை மீறி வாக்களித்த 21 பேர் மீது நடவடிக்கை இல்லை. ஆனால் அதே புகாரின் கீழ் தாவேக்காவில் இணைந்த இந்த 4 பேர் மீது மட்டும் ஏன் நோட்டீஸ் நடவடிக்கை என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அவர்களுக்கு சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான பல்வேறு சலுகைகள் கிடைப்பதற்கு இந்த நடவடிக்கை வழிவகை செய்யும் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. ஆனால் எந்த அடிப்படையில் இந்த நடவடிக்கை என்பது குறித்த சர்ச்சைகள் தொடர்ந்து நீடித்துக் கொண்டு இருக்கின்றன. அரசியல் ரீதியாகவும் மற்றும் சட்டமன்ற விதிகள் ரீதியாகவும் தங்களது விருப்பத்திற்கேற்றவாறு வளைக்கும் வகையில் இது ஒரே புகாரில் 21 பேர் மீது வேறு நடவடிக்கை, மீதி உள்ள 4 பேர் மீது மற்றொரு நடவடிக்கை என்றால் அது எப்படி நியாயமான நடவடிக்கை தானா என்ற கேள்வியை பொதுவாக அந்த சட்டமன்ற நிகழ்வுகளை பொதுவாக அவதானித்து வரும் அரசியல் நோக்கர்களும் பத்திரிகையாளர்களுக்கும் அந்த சட்ட நிபுணர்களுக்கும் அந்த சந்தேகம் எழுந்திருக்கிறது. ராதிகா, தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.